வணக்கம். கும்பமேளா போகணுன்னு கிளம்புறவங்க இப்போ கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். ஏன்னா நான் ஏர்லியராக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய இதை பற்றி செய்திகள் வர வர நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஃப்ளைட்ஸ் டிக்கெட்ஸ் கிடைக்கிறதில்ல, ட்ரெயின் டிக்கெட்ஸ் கிடைக்கிறதில்ல. இப்போ எல்லாம் பஸ்ஸு பிடிச்சி போகிற அளவுக்கு அதில் ஒரு கிரேஸ் ஆகிப்போச்சு. அதே மாதிரி நடக்கிற தூரமும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 10லேருந்து 15 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4 பக்கம், அதாவது 14 கிலோமீட்டர் நடக்கிற ஒரு சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா 4 மூலையிலையும், ஊரில் 4 மூலையிலையுமே பஸ்ஸுக்குள்ளே தள்ளி நிறுத்தி வச்சுருவாங்க. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி கோயில் பக்கத்தில் போய் நடக்க ஆரம்பிப்பீங்க. இது 1% தான் பிரயாக்ராஜில் கம்பேர் பண்ணும்பொழுது. அது அவ்வளோ பெரிய இடம். அதில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது காரை விட்டுட்டு தான் நீங்கள் நடந்து போகணும். ஆட்டோக்கள் இருக்குது, ஆனால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு 10 நிமிஷத்தில் போகக்கூடிய இடத்துக்கே 2000 டாக்ஸி கொடுத்து ஏர்போர்ட்டில் சேர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக போங்க. அது மாதிரி நாங்கள் போகும்போது ரொம்ப சில்லாக இருந்தது, ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருந்தது, பனி ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ வெயில் சுட்டு எரிக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போயிட்டு வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கருன்னு அப்படி கறியை பூசின மாதிரி வந்திருக்காங்க. அவ்வளவு டேன் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இதுக்கும் தயாராக போங்க. ஒரு சன்ஸ்க்ரீன் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க, ஒரு கேப் எடுத்துகிட்டு போங்க, இல்லை ஒரு குடை எடுத்துகிட்டு போங்க. மித்தபடி நான் அதை ஏர்லியர் பதிவில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் லாக்கர் வேணும்னாலோ சேஞ்சிங் ரூம் வேணாலும் நடக்க தான் செய்யணும், நடந்து தான் போகணும் வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் வாட்டர் ப்ரூஃப் கேஸு இல்லை ஒரு பேக் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடய சேர்ந்து குளிச்சுட்டு அதோடய வெளியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீங்கள் வந்துடலாம். அந்த மாதிரி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் டாக்ஸி நம்பர் கேட்டிருந்தாங்க, கொடுத்தேன். அவங்க ஹிந்தி தான் தெரியும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரையுமே நம்ப வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடுவேன், பணம் வாங்குவாங்க, கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்படி நிஜமாகவே உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பணம் கொடுங்க, செட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்க. அது மாதிரி ரூம்ஸுமே இஸ்கானில் போட்டேன்னு சொன்னேன். இப்போ ஃபுல்லாக எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு. யார் நான் ரெஃபர் பண்ணாலுமே அவங்க ஃபோன் பண்ணால் ஃபுல் தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி போகிறதுங்கிறது நீங்கள் பிளான் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு. இப்போ ரொம்ப கூட்டம் முடிய போகிற ஸ்டேஜ் 23 வரையும் இருக்குது. இருந்தாலும் அந்த அமாவாசைக்கு அப்புறமே இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கிறதா தான் நானும் கேள்விப்படுறேன். அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட்.